ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோபாலன். டெல்லி போகிறதுக்கு கிளம்பியாச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் எழுதி வச்சுருக்கேன். அதாவது என்ன நான் கொண்டு போகிறேன் அப்படின்றத நோட் பண்ணி வைக்கிறதுக்கு. ஹெட்ஃபோனு, மைக்கு, ஜட்டி, ஆர்ம் ஸ்லீவு, ட்ரௌசரு, டிஷர்ட்டு என்கிட்ட இருக்கிறது தான் எடுத்துகிட்டு போகிறேன். பெருசாக எதுவும் புதுசாக வாங்கலை, அதான் அப்டேட் கொடுத்துருந்தேன். காட்டுறேன். இந்த பெட்டி வந்து என் தங்கச்சியோடது. கல்யாணத்தப்போ கொடுத்தது. அதுக்கு அடுத்து யூஸே பண்ணல, அப்படியே போட்டு வச்சுருந்தது. சரி, எதுக்கு புதுசு வாங்கணும் அப்படின்றதுனால அதை டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். இது இப்படி இருக்குது, இதில் எப்படி வைக்கிறது? இந்த ஷர்ட் இருக்குல்ல, ஜூடியோவில் எடுத்தது. இது வந்து நெட்ப்ளே ரிலையன்ஸில் எடுத்தது. இது ரெண்டும் ஜூடியோவில் இந்த மாதிரிலாம் சட்டை நிறையா இருக்கும். இது மாதிரி ஊர் ஃபுல்லாக நிறைய பேர் போட்டுட்ருப்பாங்க. இந்த பிளாக்கு ஷூ அப்புறம் எதில் வைப்பேன்? இதிலே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அதெல்லாம் எதுவும் வேணாம், இந்த 3 ஜீன் போதும். இது வந்து டெல்லி போயிட்டு, டெல்லியில் வந்து 7ஆம் தேதி போய் ரீச் ஆகும் காலையில். அன்றைக்கி ஓட முடியாது, கண்டிப்பாக 8, 9, 10 3 நாள் கண்டிப்பாக நம்ம ஓடி தான் ஆகணும். ஸோ 3 நாளையில் இது வந்து ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த இது. நம்ம அங்கே போய் ஓடுறதுக்கு ஹார்டிடி கேம் ஸ்டோரோட ஒரு ட்ரௌசரு. வெளியில் ரன்னிங் போகிறதுக்கு இந்த டிஷர்ட்டு, இந்த இது க்ரீனு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ட்ரௌசர் ஏதாவது ஒன்று ஷஃபிள் பண்ணி போட்டுக்குருவோம். இது ரெண்டும் இருக்கட்டுமா, இதை வச்சிரு. இது ரேஸுக்கு போடுற ஷார்ட்ஸு, ரேஸுக்கு போடுறதுக்கு. இந்த டேங்க் டீ போட்டு தான் நான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கேன். இது வந்து 2000 ரூபா 42 கிலோமீட்டரில். இது போல் ரேஸ் அன்றைக்கி போடுறதுக்காக வச்சுருக்கேன் இதை. ஏன்னா அதுக்கு வந்து இந்த கருப்பு கலரு, இது ரெண்டையும் தான் ரேஸ் அன்றைக்கி போட போகிறேன் நான். இது வந்து நாளைக்கு ரன்னிங் கிளப்பில் அவரை போய் பார்க்க போகிறேன். ஸோ நாளைக்கு போகிறதுக்காக இதை போடலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது. நாளைக்கு இது ரேஸ் அன்னைக்கு எது, மித்ததெல்லாம் வந்து 8, 9, 10 3 நாளைக்கு உள்ளே இருக்கிறதுல எதையாச்சும் ஒன்று எடுத்து சஃபிள் பண்ணி போட்டுக்குருவோம். அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு. ஷார்ட்ஸு, ட்ரௌசர் பழைய ட்ரௌசர் தான். எதுக்காச்சும் நைட்டு தூங்குறதுக்கு இல்லைன்னா போகிறதுக்கு வந்து 3 நாளைக்கு போடுறதுக்கு தேவைப்படும்ல, அதனால் எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுக்கிடுவோம். இப்போ ட்ராக் வந்து காலையில் ஏதாச்சும் ஒரு கடைக்கு போகிறோம், ஏதாச்சும் ஒரு பர்ச்சேஸ்க்கு போகிறோம், வெளியில் போகிறோன்னா அந்த பேண்ட் போட்டுருவேன். இருந்தாலும் ஒரு 2 ட்ராக் எடுத்து வச்சுக்கிறோம், 2 ட்ராக்கு தேவைப்படும். ஆனால் என்னோடய பர்ஸு தெரியுதா, சிவபாலன் சிங்கம் காரு பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 புதுசாக வாங்கினில்ல இன்னரு, நமக்கு லாகா போட்டிருந்தோம்ல அந்த இது, அட்டையோடலாம் வேணாம். இந்த கலர் ஒன்று, இந்த கலர் ஒன்று, ரெண்டையும் மாற்றி யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். அதே மாதிரி இதுலேயும் ஹச்சு, இதில் ஒரு வி டைப்பு. அப்புறமாட்டிக்கு இன்னும் 2 வாங்கினோம்னா கரெக்டாக இருக்கும் ஒரு வாரத்துக்கு. இப்போ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். நிறையா தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்கும் ஒரு அங்கே போயிட்டு மைண்டு மாறிக்கிட்டே இருக்கும், இதை போடுவோமா அதை போடுவோமா அப்படின்னு. அப்போ வந்துச்சு அதை எடுத்துகிட்டு வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க வேணாம் அப்படின்ட்டு தான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் மூடி வச்சுட்டு இப்போ ஷூக்கு உண்டான வேலையை பார்ப்போம். ஷூக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 ஷூ. ஃபஸ்ட்டு இந்த ஷூ ரொம்ப முக்கியமான ஒன்று. காலையில் தான் துவைச்சி காய வச்சேன், கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இது கூட பரவாயில்ல, காஞ்சிரும்னு நினைக்கிறேன். என்ன, இதை ஷூ வைக்கிறதுக்கு கவர் ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். இது பாருங்கள், இது 140 ரூபாயோ என்னமோ தான். மீன் இது அது என்னது, மீஷோ அந்த ஆப்பில். இதில் வச்சாச்சு. இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு சுருக்கு பை மாதிரி போட்டுற வேண்டியதுதான். ஒரு சுருக்கு பை ஒன்று. இப்போ சுருக்கு பை 2வது சுருக்கு பைக்கு இது ஏற்கனவே நைக்குன்னு கொடுத்தது இருக்குது. அவங்க கொஞ்சம் ப்ரீமியமான ஆள் இவர் இதை போட்டு தான் ரேஸ் அடிக்க போகிறோம். ஸோ அதனால் இவருக்கு தனி. அடுத்து 3வது, இது ரொம்ப ஈரமாக இருக்குது. காலையில் எடுத்து ரூமில் எடுத்து காய வைக்கணும். வெளியில் போகிறப்ப ஷூ தேவைப்பட்டது அப்படின்னு நம்மள்ட்ட வந்து கேஷுவல் ஷூஸ்லாம் தனியாக இல்லை. போதும், இந்த ஷூவே போதும். 15,000 ரூபா ஷூ, இதை போட்டுட்டு வெளியில் போனால் நம்மளை மதிக்கலை. எவ்வளோ பார்த்தா என்ன, பார்க்காட்டி என்ன. ஆனால் அதனால் இதுவே போதும். திருப்பி வாங்குகிற அளவுக்கு இப்போதைக்கு காசு இல்லை. ஸோ அதனால் இது 3ஐயும் இப்போதைக்கு இது உள்ளே வைக்கணும். இப்போ இதை 3ஐயும் வச்சு உள்ளக்க மூட முடியுதா அப்படின்றது தான் இப்போ பயமாக இருக்குது. மூடிடலாம்ல மொத்தம்.
தாராளமாக 3 ஷூ வந்து உள்ளே உட்காருது. இதுவே போதும். நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன் ஷூ வைக்க முடியாதோ அப்படின்னு. வேணுன்றதை கடைசியாக ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து என்ன செய்யணும்னா, இப்போ பர்ஸு முக்கியமாக அந்த பர்ஸில் இருக்கிற ஐட்டத்தை எடுத்து மாற்றணும். இது என்னோடய மாமன், என் வாழ்க்கைக்கு ஒளி விளக்காக இருந்தாப்புல இல்லை அவர். இப்போ இது வந்து குளிக்கிறதுக்கு, இது சோப்பு எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல, பாடி வாஷு. இது ஃப்ளிக்ஸுன்னு, இது என்னமோ தெரில, ஒரு பொம்பளை பிள்ளை ரெக்கமெண்டேஷன் பண்ணிச்சு வாங்கினேன். இது வந்து ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு, மித்த இது ஷாம்பு, எண்ணெய் மட்டும் கடைசியாக வாங்கி ஆட் பண்ணிக்கிடுவோம். என்ன வேறு என்ன இருக்குது, சன்ஸ்க்ரீனு. இது வந்து கையில் போடுற ஆலோவேரா சன்ஸ்க்ரீன் பாடி லோஷன். இதெல்லாம் போட மாட்டேன், நமக்கு ஒரு ஆள் கொடுத்தாங்க பிறந்தநாள் கிஃப்டாக. இந்த தலையில் இங்கே போய் காட்டு காத்தியா, ரன்னு வெயிலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வாங்கினேன். இது ஒன்று. இது தொப்பி, இது கண்ணாடி. இது வந்து உடஞ்சிருச்சு, நெளிஞ்சிருக்கு தெரியுதா, அதனால தான் லென்ஸ் வாங்கினேன். லென்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த இருக்குது, இதில் எத்தனை இருக்குது, 5, 1 2 3 4 5 நாள். இது 5 நாள், 10 நாள். ஏற்கனவே 1 இருக்குது, 10 நாளைக்கு வரும். இது வந்து மாண்டெக்கெல்சி. எனக்கு வந்து சைனஸ் மாதிரி மூச்சு திணறல் ப்ளஸ் வந்து தும்மல் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இதை சிட்ரிசினோ இல்லை இந்த மாண்டெக்கெல்சி, சிட்ரிசின் போட்டால் தூக்கம் வரும் அப்படின்றதுனால மாண்டெக்கெல்சி எப்போயாச்சும் மாதத்தில் ஒரு நாள் எப்போயாவது ஒரு நாள் போடுவேன். அதனால் இந்த டேபு. வேறு என்ன முக்கியமானது, 42 கிலோமீட்டர் ஸ்டோர் கொடுத்த தொப்பி, 2 தொப்பி. இப்போ இதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிற பேகு. இப்போ கேஜெட்ஸு, இது 3ம் இதுக்குள்ளே வச்சுருவோம். டேப் உள்ளே இருக்கட்டும். இது வந்து லென்ஸ் உள்ளே வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு ஏற்கனவே என்கிட்ட ஸ்பேர் லென்ஸ் இருந்தது. இது வந்து சாஃபிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆயில்மெண்ட் மாதிரி, இந்த போன தடவை மும்பை சென்னை மேரத்தானில் கொடுத்தாங்களா, அது இன்னும் வச்சுருக்கேன். அது எல்லாமே மொத்தமாக இதுக்குள்ளே தான் இருக்குது. மைக்கு, 2 சார்ஜரு, ஹெட்ஃபோன் இருக்குது. இது வந்து கோரஸ் ஸ்பேஸ் 3 நான் யூஸ் பண்ணுற வாட்ச்சு. எப்போயுமே இதை கையில் கட்டியிருப்பேன், மிஸ் பண்ணிட்டேன்னா போச்சு. அதனால் இது ஒன்று தான் நமக்கு பொழப்பே. இது இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வாட்சுக்கு உண்டான சார்ஜிங் கேபிள் இது. இப்போ வந்து சப்ளிமெண்ட்ஸு, ஃபிஷ் ஆயிலு, மல்டிவிட்டமின். சாரி, இது ஃபிஷ் ஆயில், இது மல்டிவிட்டமின். பிராண்டெல்லாம் கேட்காதீங்க, அப்புறம் அதை ப்ரமோட் பண்ணுற மாதிரி ஆயிரும். காசு கொடுத்தாங்கன்னா கூட ப்ரமோட் பண்ணலாம், இதை சொல்லி என்னத்தை செய்கிறது. இருந்தாலும் சொல்கிறேன், இது மசில் டெக்கு, இது ஸ்லோன்னு ஒரு ஃபிஷ் ஆயில். இது நான் போன கடையில் அதான் இருந்தது. அதனால் மசில் டெக் வந்து ஒரு ஆள் இந்த ஒரு விஷால் 560 ஒருத்தர் யூஸ் பண்ணுவார். ஸோ அதனால் நானுமே அப்படி யாராவது நல்லா யூஸ் பண்ணுறவங்க, நல்ல ஒரு ட்ரஸ்டபுளான ஆளாக என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதை பார்த்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் தெரில, சாதா இதுக்கும் இதுக்கும். அப்புறம் EWA, இது வந்து எலக்ட்ரோலைட்டு. இது கண்டிப்பாக வந்து ஒரு ரன் போகிறதுக்கு முன்னாடி இது எடுக்கணும். எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கு. என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, இது வந்து எலக்ட்ரோலைட்டாக அது வந்து காலையில் ரன் போகிறதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்றது வந்து பசியும் கட்டுப்படுத்துது, எனர்ஜி லாஸை குறைக்குது. ஸோ அதனால் இதை எடுக்கிறேன். BCCIக்கு பதில் இது எடுக்கிறேன் நான். அப்புறம் கிரியேட்டின், அப்புறம் ப்ரோட்டீன் பவுடர் இருக்குது, பெரிய டப்பா. அது ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி சின்ன டப்பாவில், ஏற்கனவே காலியான டப்பாவில் கொட்டி கொண்டு போகணும். அதுதான் பிளான். இப்போ பெல்ட்டு உள்ளே வச்சுருவோம். அம்மாட்ட சொல்லிட்டு வரேன், போய்ட்டு வரேன். ஓகே, பெட்டியில் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பேக்கில் வந்து கேஜெட்ஸு, ஜட்டி பனியனு, அப்போதைக்கு டக்குன்னு எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, இப்போ டக்குன்னு அர்ஜென்ட்டாக எடுத்து என்ன யூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் இதில் இருக்குது. பர்ஸு, மற்ற விஷயங்கள்லாம் இதில் வந்து ட்ரெஸ்ஸு, முக்கியமாக ஷூவு, இதெல்லாம் இருக்குது. இப்போ இதோட போகிறது தான் கொஞ்சம் வீதியாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது. இது கூட ஷோல்டர் பேக் கூட பரவாயில்ல, தூக்கி பழகியாச்சு, பிரச்சனை இல்லை. மாடு எலைட் வந்திருக்காரு, இவர் தான் இவர் தான் கூட்டி விட்டு விட போகிறாரு. ஆடா இவனை வெற்றி. பைடா, போயிட்டு வருவா. ஆமா, வா வா வா, பார்த்து விழுந்துடாத. சரி சரி, பைடா பைடா, ஹைஃபை கொடுத்துருங்க மாமாக்கு. நீடா சூப்பரா பார்த்து விழுந்துடாத. சரி, வரவா? போயிட்டு வரேன். அப்பா வரேன்ப்பா. போயிட்டு வரேன். வச்சு மூவான ஃபோன் பண்ணியா? வச்சுட்டேன். Mama, all the best. Say all the best. All the best. Bye.
பார்த்துடா மணி 8:20 தான். 8 மணிக்கெலாம் வந்தாச்சு. இன்னும் ஒரு 20 நிமிஷம் இருக்குது. அக்டோபர் 4, 2025 சிவகங்கையிலேருந்து சென்னைக்கு போகிறேன். நைட்டு 8:20க்கு பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் ஏறி இறங்கினேன்னா காலையில் ஒரு 4:15க்கு இறக்கி விட்ருவாங்க. தாம்பரத்தில் இறங்கி தாம்பரத்துலேருந்து சைதாப்பேட்டை லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி என் ஃப்ரெண்டு ரூமில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு அக்டோபர் 5 காலையில் 10 மணிக்கு சென்ட்ரலில் இருந்து டெல்லிக்கு ட்ரெயின். 1.5 நாள் ட்ராவலு. செவ்வாய்க்கிழமை காலையில் 7 மணிக்கு நான் டெல்லி போய் ரீச் ஆயிடுவேன். என்னோடய ஃபஸ்ட்டு டெல்லி பயணம் இதுதான். எதுக்கு போகிறேன் அப்படின்னா ஹாஃப் மராத்தான், டெல்லி வேதாந்தா ஹாஃப் மராத்தான் 21 கிலோமீட்டர் ஓடணும். அதுக்காக போகிறேன். இந்த ரன் நல்லா அமையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். பாய்.